பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரேமா இவாஞ்சலிக்கல் மிஷன் ஊழியங்களின் சார்பாக உங்கள் யாவருக்கும் அன்பான கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். ஆண்டவர் பிறந்த இந்த நாளை, இந்த பண்டிகையை உலகம் முழுவதும் ஆசரித்துக் கொண்டிருக்கிறோம். மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி. நம்முடைய உள்ளங்களிலெல்லாம் ஒரு புது வேகம், நம்முடைய உள்ளங்களிலெல்லாம் ஒரு புது மகிழ்ச்சி. நம்முடைய வீடுகளிலே புத்தாடைகள், புதிய புதிய பரிசுகள் எல்லாவற்றையும் ஒருவருக்கொருவர் நாம் கொடுத்துக் கொள்ளுகிறோம், பரிமாறிக்கொள்ளுகிறோம். அன்புக்குரியவர்களே, இத்தனை மகிழ்ச்சியான இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே பல்வேறு செய்திகள் நம்மிடத்திலே வந்து கொண்டே இருக்கிறது. அநேகம் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் மூலமாக அவருடைய பிறப்பின் காரியங்களை அறிவித்துக் கொண்டே வருகிறார். அந்த ஒவ்வொருவருடைய தியானத்தையும் ஒவ்வொருவருடைய செய்தியும் கேட்க நமக்கு அதுவே இந்த நாள்ல ஒரு மிகப்பெரிய ஆகாரமாய் நமக்கு இருக்கிறது. ஒருவர் நட்சத்திரத்தை குறித்து பேசுகிறார், ஒருவர் ஆண்டவருடைய நற்செய்தியை குறித்து பேசுகிறார், ஒருவர் இந்த நற்செய்தி மற்றவர்களுக்கு மெய்ப்பர்கள் இப்படி அறிவித்தார்கள், நாமும் அப்படி அறிவிக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி தருகிறார். ஐயோ, எத்தனை ஆங்கிள், இவ்வளோ காரியங்களிலே ஆண்டவருடைய பிறப்பின் செய்தியை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். சமூக வலைதளங்களிலே ஏராளமான செய்தி, கடந்த ஒரு வாரமாகவே கிறிஸ்துமஸ் செய்திகள் தான் வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு நடுவிலே ஆண்டவர் நம்முடைய கைகளில் கொடுத்த ரேமா இவாஞ்சலிக்கல் மிஷன் என்கிறதான இந்த ஊழியத்தின் வாயிலாக நானும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த, உள்ளத்தில் கொடுத்த ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். எனக்கு அன்பார், உலகத்தில் நீங்க எங்கே இருந்து பார்த்தால் ஆண்டவருடைய இந்த பிறப்பின் நற்செய்தியை நம்ம தியானிக்க போகிறோம். கிறிஸ்துமஸ்னாலே ஒருவருக்கொருவர் நம் பரிசுகளை கொடுத்து பரிமாறிக்கொள்வது, கிஃப்ட். ஆண்டவர் இந்த உலகத்திலே வார்த்தை மாம்சமாகியவர் வந்ததே மனுக்குலத்திற்கு ஒரு பெரிய பரிசு தான் அவர். நெகேமியாவின் புஸ்தகத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள், இது கர்த்தருக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள், நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டிய ஒரு நாள். ஆண்டவர் இப்படி ஒரு பரிசாக நமக்கு கொடுக்கப்பட்டாரே, அவருடைய வாழ்க்கையை கொஞ்சம் நீங்கள் பாருங்கள். வேதத்துல மத்தேயு 1-2 இந்த அதிகாரங்கள், லூக்காவில் 1-2 இந்த அதிகாரங்கள் தான் ஆண்டவருடைய பிறப்பை குறித்து நம்ம கற்றுத்தருகிற அதிகாரங்கள். இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் வரை இந்த 2 அதிகாரங்களை பார்க்கும் பொழுது 5 இடங்களிலே ஒரு காரியம் திரும்ப திரும்ப வருகிறது. ஆண்டவருடைய பிறப்பை குறித்து படிக்கும் பொழுது மத்தேயு 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலும், மத்தேயு 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலும், அதே 2வது அதிகாரம் 15வது வசனத்திலும், அதே 2வது அதிகாரம் 18வது வசனத்திலும், மத்தேயு 2ஆம் அதிகாரம் 22வது வசனம் ஆகிய இந்த 5 இடங்களிலே என்ன வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது? தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தரால் உரைக்கப்பட்டது நடக்கும்படி அல்லது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆண்டவருடைய பிறப்பு முழுக்க முழுக்க எதிர்மறை சூழ்நிலைகளினாலே ஆக்கப்பட்டிருந்தது. அன்றும் சரி, இன்றும் சரி. கிறிஸ்தவம் எப்படி வளர்ந்தது? நெருக்கத்தின் நடுவிலே, போராட்டங்களுக்கு நடுவிலே, பிரச்சனைகளுக்கு நடுவிலே, பல்வேறு மக்களுடைய தியாகத்துக்கு நடுவிலே. இந்தியாவில் மிஷனரிகளின் கல்லறைன்னு சொல்லுவோம், பீகார் மாநிலம். இன்றைக்கு அது 2 மாநிலமாய் இருக்கிறது. அன்றைக்கு ஒருங்கிணைந்த பீகார் மாநிலமாய் இருந்தது. நம்முடைய தேசத்திலே மிகவும் பின்தங்கின மாநிலமாய் பீகார் இருந்தது. அந்த காலகட்டத்திலே அங்கு வருகிற மிஷனரிகள்
அங்கே வாழ்ந்து அங்கே மரித்து விடுவார்கள். சின்ன சின்ன வயதிலே நூதனமான மலேரியா வியாதி என்று ஒரு வியாதி. அந்த காய்ச்சல் வந்துவிட்டால் அதிகபட்ச 4 நாள் 5 நாள் மரித்து போய் விடுவார்கள். இன்னும் கிறிஸ்தவ எதிர்ப்புகளால் அநேக மிஷனரிகள் தங்கள் உயிரை கொடுத்தார்கள். மிஷனரிகளின் கல்லறை என்று அழைக்கப்படுகிற பீகார். என கண்பானவர்களே, ஆண்டவருடைய வேத வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி அவர் இப்படி நடந்ததுன்னு சொல்லி 5 இடங்கள்ல வருகிறார். இந்த 5 இடங்களுமே ஆண்டவருடைய பிறப்பு, அவர் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது எதிர்மறையான சூழ்நிலை இருந்தது. நம்முடைய தமிழ்நாட்டை ஆட்சி செய்த முன்னாள் முதலமைச்சர் ராஜகோபாலாச்சாரியார் அவர்களை மூதறிஞர் என்று நாம் அன்போடு அழைக்கிறோம். அவர் ஒரு உண்மையை சொன்னார், கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத, கிறிஸ்தவர்கள் மூட்டைப்பூச்சி மாதிரி, அவர்களை நீங்கள் நசுக்க ஆரம்பித்தால், அவர்களை நீங்கள் ஒடுக்க ஆரம்பித்தால் அவர்கள் திரளாய் பெருகி வருவார்கள். மூதறிஞர் ஏன் அவரை சொல்றோம்? உலக வரலாறுலாம் தெரிஞ்சவங்க அவங்க. உங்களுக்கு தெரியும், கிறிஸ்தவர்கள் நசுக்குனா பெருகி வளருவார்கள், அவர்களை ஒழிக்க முடியாது. இந்தியாவிலே இருக்கிற பல பேருடைய எண்ணங்கள் என்ன? 2 சித்தாந்தம் நம்முடைய இந்தியாவில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆரிய சித்தாந்தம், திராவிட சித்தாந்தம். இந்த ஆரிய சித்தாந்தம் என்ன நினைக்கிறது? கிறிஸ்தவர்களை அழித்து விட வேண்டும், ஒழித்து விட வேண்டும், அவர்களை இந்த தேசத்தை விட்டு அகற்றி விட வேண்டும். ஹிட்லர் எப்படி யூதர்களை ஒழிக்க வேண்டும், யூதர்களை முற்றிலுமாய் அழிக்க வேண்டும் என்று தீவிரமாய் செயல்பட்டானோ, அதுதான் பாசிசம் என்று சொல்வார்கள், வலதுசாரி சிந்தனை. அந்த சிந்தனையில வந்த மூதறிஞர் ராஜாஜி தான் சொன்னார், கிறிஸ்தவனை நசுக்காத, அவன் மூட்டைப்பூச்சி மாதிரி, அவனை நசுக்க நசுக்க அவன் திரளாய் பெருகி வருவான். பிரியமானவர்களே, நேற்று 24ஆம் தேதி சத்தீஸ்கர் மாநிலத்தின் பல மாவட்டங்களிலே கடையடைப்பு, பந்துக்கான காரணம் என்ன தெரியுமா? நாளை 25 கிறிஸ்துமஸ், கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடாது என்று. எப்படியாவது கிறிஸ்தவர்களை கிறிஸ்துமஸ் கொண்டாட விடாமல் ஆலயங்களை இடிப்பதற்கு அந்த அமைப்புகள் தான் அங்கே பந்த் நடத்தினார்கள். ஜெபித்தோம். அந்த மாவட்டங்களிலே ஆட்சித்தலைவர் கலெக்டர் இடத்திலே போய் மத்தியானம் 2 மணிக்கு மனு கொடுத்தார்கள். கிறிஸ்தவ இயக்கம், கிறிஸ்தவ திருச்சபைகள் எல்லாம் சேர்ந்து ஆண்டவர் மிக கிருபையாய் பெரிய அசம்பாவிதங்கள் எதுவும் இல்லாமல் கிறிஸ்துமஸ் கொண்டாட கிருபை செய்தார். ஒரு பக்கம் அந்த மாவட்டங்களில் 33 மாவட்டங்கள் வரைக்கும் இருக்கிறது. அந்த மாவட்டங்களிலே பிரச்சனைகள், அதிலும் குறிப்பாக ஆதிவாசி மக்கள் வாழ்கிற மாவட்டங்கள், கோயா ஆதிவாசி மக்கள் வாழ்கிற மாவட்டங்களில் பயங்கர எதிர்ப்பு. ஆனால் தலைநகரிலே சத்தீஸ்கருடைய ஒரே கொண்டாட்டம். கிறிஸ்தவர்கள் திரளாய் வீதிக்கு வந்து அவர்கள் மகிழ்ச்சியோடு நடனமாடி கொண்டாடினார்கள். எங்கே எதிர்ப்பு இருக்கிறதோ, எங்கே பிரச்சனைகள் வருகிறதோ, அங்கே கிறிஸ்தவர்கள் வளர்ந்து பெருகுகிறார்கள். இதை நாம் எதிலிருந்து கற்றுக்கொள்ளுகிறோம்? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலிருந்து. இயேசு பிறந்த பொழுது யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று சாஸ்திரிகள் ஞானிகள் வந்து ஏரோது ராஜாவிடத்திலே கேட்கிறார்கள். அவன் கலங்கினான், நான் இருக்கும் பொழுது இன்னொரு ராஜாவா என்று. ஆகவே இயேசு கிறிஸ்து குழந்தையாய் இருக்கும் பொழுதே அவரை கொலை செய்து விட வேண்டும் என்று அவன் விரும்பினான்.
அதுக்கு என்ன சட்டம் போட்டான் தெரியுமா? எருசலேமில் உள்ள 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்யுங்கள். இந்த பாசிசம் அறிவு வேலை செய்யாது. தமிழ்நாட்டிலே சொல்லுவாங்க, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்பாங்க. ஏரோது ராஜா கலங்கினான், நிதானம் தவறிவிட்டான். அவனுடைய விருப்பம் எல்லாம் யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிற அந்த குழந்தையை கொலை செய்ய வேண்டும் என்பது மட்டும்தான் அவனுடைய காரியம். ஆனா அந்த அவனுடைய கலக்கம், அவன் அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போறான். உடனே அவன் சட்டம் போடுறான். பாருங்க, அதிகாரம் கையில் இருக்கா, சட்டம் போடுறான். எல்லாரையும் கொலை பண்ணு, 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளையும் கொலை செய். எல்லாரையும் கொலை செய்வது அவனுடைய விருப்பம் அல்ல. எங்கெல்லாம் உலக நாடுகளிலே பாசிசம் தலை தூக்கி இருக்கிறதோ, வலதுசாரிகள் ஆட்சி பொறுப்பிலே வருகிறார்களோ, அங்கெல்லாம் புத்தி இல்லாமல் நிதானம் இழந்து இப்படி தவறான பல சட்டங்களை போடுவார். ஒரு வீட்டில் எலி பிரச்சனை பண்ணுதுன்னா, ஒரு குடிசை வீடு இருக்கு, 2 எலி உள்ள வந்துருச்சு, அது உணவுப் பொருட்களை வீணடிக்குது. அந்த இப்போ குடிசையில் யார் இருப்பா? ஏழைகள் இருப்பாங்க. இந்த எலியை பிடிக்கணுங்கிறதுக்காக ஒருத்தர் என்ன பண்ணாலும் குடிசையவே கொளுத்துன, தீ வச்சு கொளுத்துனான். இதுதான் பாசிச அரசாங்கங்கள். உலகத்தில் எந்த நாட்டில் வந்தாலும் அப்படித்தான் நடக்கும். அதற்கு முன்னோடி தான் ஏரோது ராஜா. அவனுடைய சித்தம் தான் அப்படித்தான். 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளையும் கொலை செய்யுங்கள் என்று சட்டம் போட்டார். ஆண்டவர் பிறந்த அந்த நாளிலே அவ்வளவு எதிர்மறை சூழ்நிலை. சத்திரத்துல போய் இடம் கேட்டா சத்திரத்துல இடம் இல்லைங்கிறாங்க. மாட்டு தொழுவத்தில் போய் இருன்றாங்க. சரி, சத்திரத்தில் அவருக்கு இடம் இல்லை, மாட்டு தொழுவத்தில் அவர் பிறந்தார். பிறந்து அவரை ஒரு வீட்டுக்குள்ள கொண்டு வர்றாங்க. அங்கேயாவது நிம்மதியா அவங்களா இருக்க முடிச்சுதா? அன்று இரவு இந்த சாஸ்திரிகள் வந்து சென்று போன அன்று இரவு யோசேப்புக்கு சொப்பனத்தில் கர்த்தர் எச்சரிக்கிறார். நீ எழுந்து பிள்ளையும் தாயும் அழைத்து கொண்டு ஏரோது ராஜாவுடைய மரண பரியந்தம் எகிப்துக்கு ஓடிப்போன்னு சொன்னார். எகிப்துல இருந்தாங்க. இது எல்லாமே முன்குறிக்கப்பட்ட வார்த்தைகள். ஒருவேளை இந்த சம்பவங்கள் நடந்து 2000 வருஷத்துக்கு மேல ஆயிட்டா, இப்ப நம்ம அதுக்கப்புறம் எழுதி பதிவு செய்யப்பட்ட இந்த காரியங்களை நம்ம படிக்கிறோமா? நமக்கு எல்லா செய்தியும் கர்த்தரால் நிறைவேறும்படி இப்படி நடந்தது, தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது அப்படின்னு அதை சர்வசாதாரணமாக நம்ம படிச்சுட்டு போயிடும். ஆனால் அன்னைக்கு அந்த நாளில் இந்த பிரச்சனைக்கு நடுவில் இருந்த இயேசுநாதர், மரியாள், யோசேப்புங்கிற அந்த அழகிய குடும்பம் என்ன பாடுபட்டது பாருங்க. நிம்மதியா ஒரு நாள் கூட இருக்க முடியல. பயம். ஒரு பக்கம் ஏரோது கொன்று விடுவானோ என்று பயம். ஒருவேளை சிலர் கேள்வி கேட்பாங்க, எங்க கடவுளுடைய குமாரன் தானங்க பிறந்தாரு, அவர் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியாதா? கடவுள் தன்னையே காப்பாற்றிக் கொள்ள முடியாதவர் அடுத்தவங்களை எப்படி காப்பாற்றுவார்? இது உலக பிரகாரமான அறிவிலிருந்து உண்டாகிற வார்த்தைகள். மேலோட்டமா கேட்டா ஆமால அப்படின்னு தெரியும். ஆனால் அது போய் அது தவறான சிந்தனை. அது ஒருவேளை கிறிஸ்தவர்கள் இப்படி சொல்லலாம், சோதம் கமரா பட்டணத்தை அழிப்பதற்கு தேவதூதர்கள் இறங்கி வந்தார்கள். லோத்துவின் வீட்டுக்கு அந்த 2 தேவதூதர்களும் போனார்கள். இதை கேள்விப்பட்டு ஊரார் முழுவதும் அந்த வீட்டுக்கு முன்பாய் கூடி வந்தார்கள். லோத்தின் இடத்துல பயங்கரமாய் வாக்குவாதம் பண்ணினார்கள். இந்த 2 ஆண்கள் வந்திருக்காங்களா, அவங்களை வெளியில கொண்டு வா என்று சொல்லி உலகத்திலே முதல் இந்த பாவம் நிறைந்த ஊர், அந்த ஆணோடு ஆண் அவலட்சணமானதை நடப்பிக்கிற பாவம் நிறைந்த ஊர் சோதோம் கமரா பட்டணம். கர்த்தருடைய கோபத்திற்கு ஏதுவாய் இருந்த பட்டணம். அவர்களை வெளியே கொண்டு வா, நாங்கள் அவர்களை அபியூஸ் பண்ண வேண்டும் என்று அந்த ஊர்க்காரர்கள் கேட்டார்கள். லோத்து போராடி பார்த்தார். வேண்டாயா,
எனக்கு 2 வாலிப பிள்ளைகள் வச்சிருக்கிறேன், அந்த பிள்ளைகளை வேணா நீங்க எடுத்துக்கிடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. என் வீட்டுக்கு வந்த விருந்தாள் அவங்க, என் வீட்டை அண்டி வந்தவங்க, அவங்களை விட்டுருங்கன்னாங்க. உடனே ஆண்டவர் அற்புதம் செய்தார். அந்த வீட்டு வாசலை விடிய 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 அந்த ஊர்க்காரங்க தேடும்படி கண்களை குள்ளாக்கினார். விடிய விடிய தேடி அழுத்து போனாங்க. ஏன் அப்படி இயேசுநாதரை காப்பாற்றி இருக்கலாமே. அவர் இருக்கிற வீடு அந்த போர்ச்சேவருடைய கண்களுக்கு தெரியாதபடி அவர் அங்கேயே வச்சு பாதுகாத்திருக்கலாமே, ஒரு அற்புதம் செய்திருக்கலாமே. கடவுள் ஏன் செய்யல? இது ஒரு கேள்வி நிறைய பேருடைய உள்ளத்துல. ஆனால் ஆண்டவருடைய நடத்துதலை நாம் பார்க்கும் பொழுது அவர் பல நேரங்களிலே உலக பிரகாரமாகத்தான் பல காரியங்களை எப்படி வழி நடத்துகிறார். இயற்கையை ஒட்டித்தான் அவர் அற்புதங்களை செய்கிறார். இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்கள் அது ரொம்ப முக்கியமான சந்தர்ப்பங்களிலே இன்றைக்கும் அவர் செய்கிறார். அவர் அன்றைக்கு மாத்திரம் செய்கிறவர் அல்ல, அவர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறவர். ஆனால் எப்போதாவது இல்லதான் பலர் சொல்லுவாங்க, அந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ணி எல்லாருக்கும் சுகமாகதாமே, ஏன் அவருக்கு ஜெபம் பண்ணி அவர் சுகமாகாம ஆஸ்பத்திரியில் போய் படுத்திருக்காரு, அவருடைய மனைவிக்கு ஜெபம் இல்லைன்னா ஆஸ்பத்திரியில் கொண்டு அட்மிட் பண்றாரு, ஆனா மற்றவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணி சுகமாக்குறாரு அப்படின்னு சொல்லி ஏளனமாய் கேலியாய் தங்களுடைய சிற்றறிவிலே பேசுகிற அநேகரை பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிறப்பு தான், அந்த பிறப்பின் நாட்களிலே நடந்த சம்பவங்கள் நமக்கு கற்றுத்தருகிற வேத பாடம் என்ன தெரியுமா? ஆண்டவர் பெரும்பாலும் இயற்கையை ஒட்டியே தான் நம்மை வழி நடத்துவார். எப்போதுமே நம்மை சூப்பர் பவரா அப்படி இந்த பவர்மேன் மாதிரி சூப்பரா ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தையே முழுசும் செய்து பாருன்னு எதிர்பார்க்கக்கூடாது. அப்படி எதிர்பார்த்து இன்னைக்கு அநேகர் விசுவாசத்தை விட்டு போகியிருக்கிறார். காரணம் இயேசுவின் பிறப்பை, அந்த எதிர்மறை சூழ்நிலைகளை அவர்கள் உணரவே இல்லை. ஏரோது இறந்து விட்டார். ஆண்டவர் சொன்னார், நீ ஏரோது இறந்துட்டா நீ வாயான்னு சொன்னார். இஸ்ரேல் எல்லைக்குள்ள வரும் பொழுது ஏரோதினுடைய மகன் அர்க்கெலாயு தன்னுடைய தகப்பன் பட்டத்துக்கு வந்து ஆள்கிறான் என்று கேள்விப்பட்ட பொழுது பயந்த யோசேப்பு பயந்து நாசரேத்தூர்ல போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கலீலியாவின் புறங்களிலே நாசரேத்தூரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நடந்தது என்ன? ஏரோது மகன் ஆட்சிக்கு வந்திருக்காரு, கொஞ்சம் பயம்தான் அப்படின்னு யோசேப்புக்கு பயம். ஆனா அதை குறித்து என்ன சொல்லுது? அவர் நசரேயன் எண்ணப்படுவார் என்கிற தீர்க்கதரிசி மூலமாய் உரைக்கப்பட்ட வார்த்தை நிறைவேறும்படி அப்படி நடந்தது. உலக பிரகாரமா தான் சில காரியம் நடக்கும். இவர் பயந்தது, நாசரேத்தூர்ல போய் இருப்போம், கலிலேயாங்கிறது புறவினத்தார் இருக்கிற இடம், யாரும் கண்டுகொள்ளப்படாத ஒரு கிராம பகுதி, நாசரேத்து ஒரு கிராமம், அங்க போய் இருந்துக்கலாம் அப்படின்னு அவங்க அங்க போனாங்க. உயிருக்கு பயந்தான் போனாங்க. ஆனா அது ஆண்டவருடைய சித்தம், தேவனுடைய சித்தம். கிறிஸ்துமஸ் நாள்ல என கருமையானவர்களே, பல எதிர்மறை சூழ்நிலைகள் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறார். வரப்போகிற 2026ஆம் ஆண்டு எதிர்மறை சூழ்நிலைகளின் நடுவிலே தான் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் நாம் வாழப்போகிறோம். நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்வதாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். வருகிற வருடம் கிறிஸ்தவர்களுக்கு எதிர்மறையான சூழ்நிலைகள் நெருங்கி வருகிற ஒரு வருடம். ஆனால் அந்த எதிர்மறை சூழ்நிலையில் தான் எழுப்புதல் உருவாகும். ஜனங்கள் திரளாய் ரோட்டில் வந்து ஜெபிக்க போகிறார்கள். காரணம், இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு நமக்கு கற்றுத்தருகிற வேத சத்தியமே அதுதான். முழுக்க முழுக்க நீங்கள் 5 இடங்கள்ல இந்த காரியங்கள் வந்திருக்கிறது. இந்த 5 இடங்களில் நீங்கள் ஆண்டவர் பாருங்க, எங்க திரும்பினாலும் அவருக்கு எதிர்மறை சூழ்நிலையே இருந்துச்சு. பிறக்கும் போது இருந்தே எதிர்மறை சூழ்நிலை அப்படியே அவருக்கு அரசாங்கமே இயேசுநாதருக்கு எதிர்ப்பாய் இருந்தது. அதனால தான் அவர் ஊழியத்துக்கு வந்த புதுசுல சொன்னார், உலகம் உங்களை பகைத்தா ஆச்சரியப்படாதீர்கள்,
அது உங்களை பகைக்கும் முன்னே அது என்னை பகைத்தது. நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் இந்த உலகத்தார் அல்ல. உலகம் உங்களை பகைக்கும் என என்னை பகைத்தது. நாம் கிறிஸ்துவனுடையவர்களாய் உள்ளத்துல இயேசு பிறந்த அந்த நல்ல நற்செய்தியோடு நாம் இயேசுவை சுமந்து திரிவோமானால் இயேசுவுக்கு வந்த அதே எதிர்மறை சூழ்நிலைகள் நமக்கும் வரும். உலகம் நம்மையும் எதிர்க்கும். ஜெபம் பண்ணாதன்னு சொல்லும், ஆராதனை பண்ணாதன்னு சொல்லும், சர்ச்சைக்கு போகாதன்னு சொல்லும். ஆனால் அதுக்கு எதிர்த்து நின்று ஒரு பெரிய எழுப்புதலிலே கர்த்தர் நம்மை பயன்படுத்த வருகிற வருடத்திலே அவர் விரும்புகிறார். உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவருக்கென்று உங்களை முழுமையாய் தருவீங்களா? இப்பொழுதே நீங்கள் இருக்கிற இடங்களிலே இந்த மகிழ்ச்சியின் நன்னாளிலும் அடுத்து ஆண்டவர் சந்தித்த அந்த எதிர்ப்புகளை நாமும் சந்திக்க போகிறோம். எதிர்மறையான சூழ்நிலைக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறோம். கண்களை மூடி, ஆண்டவரே, உலகமெங்கும் இந்த அன்பின் மார்க்கம் எதிர்ப்புகளுக்கு நடுவிலே தான் வளர்ந்ததப்பா. மூதறிஞர் ராஜாஜி சொன்ன காரியங்களை ஒருவேளை அன்றைக்கு இந்த மக்கள் கேட்டிருக்கலாம், இன்றைக்கு கேட்கல. இன்னைக்கு மூட்டைப்பூச்சியை நசுக்குவது போல தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் கிறிஸ்தவர்களை நசுக்குவதற்கும் ஒடுக்குவதற்கும் ஆலயங்களை இடிப்பதற்கும் ஆண்டவரே மிக துணிச்சலா இன்றைக்கு அரசாங்கமே எதிர்த்து வருகிறதப்பா. உமக்கு நாங்கள் அதற்கு நன்றி செலுத்துகிறோம். அரசாங்கத்துக்கு எதிராக நாங்கள் போராடுவதில்லை. எங்களுடைய முழங்காலை முடக்கி இந்த எதிர்ப்புகள், இந்த எதிர்மறை சூழ்நிலைகள் ஒரு நாளும் எங்களை ஒன்று செய்யாது. ஏனென்றால் கிறிஸ்து எங்களிலே வாசம் பண்ணுகிறார். கிறிஸ்து எங்களிலே வாசம் பண்ணுகிறார். ஆகவே எதிர்ப்பு வந்திருக்கிறது. இந்த எதிர்ப்பு தான், தியாகம் தான் எங்களை வளர்க்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஒரு பெரிய எழுப்புதலை வருகிற வருஷத்துல நாங்கள் சந்திக்க உதவி செய்திருக்கிறோம். அதற்கான எதிர்மறை சூழ்நிலைகள் நெருங்கி வருகிறதை நாங்கள் ஆவியிலே உணர்ந்து ஜெபிக்கிறோம். தகப்பனே, எதிர்மறை சூழ்நிலைகளுக்கு நடுவிலே எங்களை மறுபடியும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். ஜெபிக்கிறவர்களை எழுப்பித்தார். ஆசீர்வதிங்கப்பா. இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளின் மகிழ்ச்சி எங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ளங்களிலும் எப்பொழுதும் தங்கி இருக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். ஆமென்.